என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 22, நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களின் பிறந்தநாள். இன்னைக்கு முதலில் அவருக்கு நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை சிறப்பிக்கிற வகையில், அதை கொண்டாடுகிற வகையில் அவரது திரை வாழ்க்கையின் கடைசி படம் என்று சொல்லப்படுகிற ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ், அதாவது முதல் தோற்றம், அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மோஷன் பிக்சர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஒரு சிங்கத்தின் கர்ஜனை அப்படிங்கிற தலைப்புல இந்த வீடியோ அவங்க வெளியிட்டிருக்காங்க. தயாரிப்பு நிறுவனம் அவங்களது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த எடுத்த எடுப்பிலேயே ஒரு தலைவன் அதிகாரத்துக்காக வருவதில்லை, மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஒரு டேக்லைன் போட்டு தான் இதை தொடங்குறாங்க. அதாவது ஒரு அரசியல் களத்தில் ஒரு தலைவன் உருவாகுவது என்பது, எழுச்சி பெறுவது என்பது அதிகாரத்துக்காக இல்லையா, மக்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க. விஜயன் நோக்கம் அதானா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல விஜய் எப்படி வரார் அப்படின்னா, கூறிய ஒரு குருவால், அந்த குருவாலோட எடுத்து அதுக்குரிய ஒரு கத்தியால் அப்படியே மீசையை முறுக்கி விட்டுட்டு எரிகிற, அப்படியே கொழுந்து விட்டு எரிகிற அந்த தீக்கு இடையில் அவர் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்ல நடந்து வர்ற மாதிரியான ஒரு கிளிம்ஸ். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் கிளிம்ஸில் அவ்வளோதான் காட்ட முடியும், ஒரு சில செகண்ட்ஸ். இதில் விஜயோட தோற்றம், அவருடைய அந்த உடல் அமைப்பு, இது எல்லாமே அப்படியே இன்னும் அப்படியே இருக்காரு. நம்ம தெறி படத்துல இல்லை துப்பாக்கியில பார்த்த அந்த விஜயை பார்க்குற மாதிரி தான் இதில் அவருடைய அந்த மிடுக்கு இருக்கு. ஒரு சிங்கத்தின் கர்ஜனையா அல்லது என்னவா அப்படிங்கிறது படம் வரும்போது நம்ம முடிவு பண்ணலாம். இந்த சின்ன டீசர் கிளிம்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்ல கம்பீரமாக உருவாக்கியிருக்காங்க. த மேக்கிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளிம்ஸுங்கிறது நல்லா இருக்கு. நீட்டாக ப்ரொஃபஷனலாக ஒரு நேர்த்தியோட உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு சிறப்பு சேர்க்கிற மாதிரி நம்ம அனிருத்தோட அந்த இசை அமைஞ்சிருக்கு. இதுல இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது அப்படின்னு தான் ஆரம்பத்திலிருந்து சொல்றாங்க. தலைப்பும் அதைத்தான் குறிப்பிடுது. அடுத்து அவர் தேர்தலில் களமிறங்க போறாரு. தனித்தா அல்லது கூட்டணியான்றது வேற. தேர்தலில் களமிறங்குறாரு. அப்படி களமிறங்கும் போது அவருக்கு இந்த படம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தான் அவங்களோட நம்பிக்கை. அதனால ஜனங்களோட எளிதில் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு அரசியல் கதையை தேர்வு செய்து அதில் விஜய் நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் இது பாலகிருஷ்ணாவோட தெலுங்கு படம், அந்த தெலுங்கு படத்தை தான் இவங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் செய்து அல்லது அதை பேஸ் பண்ணி ஒரு கதையை அவங்க உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது படம் வரும்போது தான் தெரியும். ஏன்னா படக்குழு அந்த பாலகிருஷ்ணாவோட படத்தை பல முறை பார்த்துருக்கு, 5 முறை பார்த்ததா சொல்றாங்க. அதாவது விஜய், படத்தோட இயக்குனர், கேமராமேனு, தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் அந்த படத்தை பல முறை பார்த்துருக்காங்க. பார்த்து இவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அதில் எடுத்துக்கிட்டு இந்த கதையை உருவாக்கினதா ஒரு செய்தி உலா வருது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் படம் வரும்போது தெரிஞ்சிடும். இந்த ஜனநாயகனுடைய இந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸை ரசிகர்கள், குறிப்பாக விஜய் ரசிகர்கள் பெரிய அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விருந்து மாதிரி தான் அந்த கிளிம்ஸ் அமைஞ்சிருக்கு. அது இப்போ ஒரு அரசியல் களத்துக்கு வந்த பிறகு அவரது ரசிகர் வட்டம்ங்கிறது பெரிய அளவுக்கு வெளியே தெரியுது. போகிற மடமெல்லாம் அந்த கூடுற கூட்டம், அவரது அரசியல் கூட்டங்களுக்கு வருகிற கூட்டம், அரசியல் கூட்டம் நிறைய ஒன்றும் நடக்கலை. அது இனிமேட்டு தான் அவர் மக்களை சந்திக்க போகும்போது அது பெருசாக தெரியும். இது இந்த சர்க்கிள், இந்த மக்கள் அத்தனை பேருக்குமே இந்த கிளிம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை அந்த கமெண்ட்ஸும் சரி அல்லது சோசியல் மீடியாவில் இதை அவங்க எப்படி வைரல் ஆக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க முழு நேர தொழிலாக இதை உட்காந்து பார்க்கறத நம்மளால உணர முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸுங்கிறது இந்த நேரத்துக்கு தேவையா அப்படின்ட்டு பல பேர் கேட்டிருந்தாங்க. அது நிச்சயமா தேவைதான். ஏன்னா அவருடைய பிறந்த நாள் இல்லையா? பிறந்த நாளை சிறப்பிப்பதற்கு ஏதாவது ஒரு அவர் படம் தொடர்பாக அல்லது வேற ஏதாவது ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயத்தை செய்யணும். இது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம்தான். விஜயை வாழ்த்துவதற்கு
இந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸுங்கிறது ஒரு பொருத்தமான உத்தியை தான் பார்க்க முடியுது. இது பார்த்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய கருத்து. இப்போ விஜய் வந்து இதுக்கப்புறமா படமே நடிக்க மாட்டாரா, அவ்வளோதானா அவரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு முறை வந்து அதை சொன்னார். எதுக்காக அதை சொன்னார்னா, நான் களத்துக்கு வரப்போகிறேன், களத்தில் இறங்க போகிறேன், அதனால் வந்து என்னுடைய முழு கவனத்தையும் அரசியலில் தான் நான் செலுத்த போகிறேன். திரைப்படங்களில் நடிக்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு இந்த ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம், அப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற வந்து சொன்னார் ஒரு மேடையில். ஆனால் அதன் பிறகு வந்து அவர் எங்கேயுமே இதுதான் கடைசி, நான் இனிமேட்டு வந்து வரமாட்டேன், ஜனங்களுக்காக வந்து நான் முழு நேரமும் அரசியலில் தான் இருப்பேன் அப்படிலாம் வந்து அவர் எதுவும் சொல்லலை. அதே போல அவர் ஒரு அரசியல் தலைவராக அவர் எப்படி வெளியே காட்டிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து களத்துல போய் நிக்காம மக்களை போய் சந்திக்காத ஒரு தலைவராக தான் வந்து இதுவரைக்கும் அவர் இருக்கார். குறைந்தபட்சம் செய்தியாளர்களை கூட வந்து அவர் சந்திக்காத ஒரு தலைவராக இருக்கார். இடையில ஒரே ஒரு முறை வந்து மதுரையில செய்தியாளர்கள் சந்திச்சாரு. அப்போயும் வந்து நான் ஷூட்டிங் போறேன், இப்போதைக்கு நான் அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். செய்தியாளர்கள் யாருமே வந்து அரசியல் குறித்து ஒரு கேள்வி கூட கேட்கல. இந்த ரசிகர்கள் எப்படி அவரை பார்த்துட்டு வந்து புல்லரிச்சு போய் நின்னாங்களோ அதுக்கு இணையா வந்து இந்த செய்தியாளர்களும் ரசிகர்களை மாறி நின்னாங்க. அதனால வந்து அரசியல் பத்தி எதுவும் அவருக்கு ரொம்ப எளிதா போயிடுச்சு. இப்படி இருக்கிறது நல்லதாண்டான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. ஸோ இதுவரைக்கும் வந்து மக்களையோ செய்தியாளர்களையோ மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுகிறார். அவர் வந்து ஆகஸ்டுக்கு பிறகு மக்களை நேரடியாக சந்திச்சு பொதுக்கூட்டங்களில் உரையாடி அல்லது தேர்தல் பரப்புரைகளில் வந்து ஈடுபட போறதா அவரே வந்து சொல்லியிருக்கார். ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு, இப்போ வெறும் அறிக்கைகள் மட்டுமே விட்டுக்கிட்டு இருக்கிற விஜய் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு மக்களை நேரடியாக சந்திக்க போறதா சொல்றார். அப்படி சந்திக்கும் போது அவருடைய அந்த பேச்சுக்கள், அதாவது இதுவரைக்கும் அவர் பேசின அத்தனையும் எழுதி கொடுத்து பேசுறாரு அல்லது மனப்பாடம் பண்ணதை அங்க வந்து சொல்றாரு, முழுசா வந்து மனசுல இருந்து பேசல, அப்படிதான் அவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. மக்களை தொடர்ச்சியா சந்திக்கும் போது இந்த மனப்பாடம் எழுதி கொடுக்கறது ப்ராம்ப்டரு அது எதுவுமே வந்து கை கொடுக்காது. மனசில் இருக்கிறத நேரடியா மக்கள் கிட்ட உரையாடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்து விஜய் எப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் அல்லது மனசுக்குள்ள அவருக்கு என்ன இருக்கு, என்ன பர்பஸுக்காக வந்து அவர் இந்த தேர்தலுக்கு வராரு. ஏன்னா அவரே சொன்ன மாதிரி வந்து உச்சத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சினிமாவில். ஏன்னா இதை தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்க. சினிமாவில் உச்சம்ட்டா அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. பெரிய சம்பளம், நல்ல படங்கள் வந்து தொடர்ச்சியா பண்ணா நல்ல வருமானம், இது எல்லாமே வந்து கிடைக்கும். இப்போ இதை தாண்டி ஒன்று எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் அரசியலுக்கு, அது அதிகாரமா அல்லது மேற்கொண்டு இன்னும் பெரிய அளவுக்கான ஆதாயமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரது நடவடிக்கை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை அவர் எதுக்காக இதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியில் வந்து அவர் போய் நிற்கும் போது தானா வெளிப்பட்டு விடும். ஏன்னா இவங்க அந்த படத்தில் வச்சிருக்காங்க இல்லையா, எ ட்ரூ லீடர், ட்ரூ லீடர்ஸ் ரைஸ் இஸ் நாட் ஃபார் பவர் பட் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதுக்கான அர்த்தத்தை வந்து அவர் இனி வரும் நாட்களில் எப்படி அவர் பேச போறாரு, எப்படி வந்து செய்தியாளர்கள் மத்தியில் வந்து அட்ரஸ் பண்ண போறாரு, என்ன மாதிரியான கூட்டணியை தேர்ந்தெடுக்க போறாரு, அல்லது கூட்டணியே இல்லாம தனியா நின்று நான் உண்மையான ஜனநாயகன் அப்படின்னு காட்ட போறாரா, இந்த கேள்விகள் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு களத்தில் நிற்குது. ஏன்னா விஜயோட பிம்பத்தை பெருசா கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்கிற பலருடைய அஜெண்டா. பலருக்கும் அந்த அஜெண்டாவோட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த பிம்பத்தை கட்டமைக்கும் போது வந்து அதற்கேற்ற மாதிரி வந்து மக்கள் மத்தியில் நடந்துகள்னா வந்து அது சுக்குநூறா உடஞ்சு போயிடும். அது மிகப்பெரிய ஆபத்தை போய் முடியும். எப்படி நடந்துக்கணும்? அப்ப அந்த பிம்பத்தை பெருசா கட்டமைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி எப்படி நடந்துக்கணும்னா, மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை வந்து அவரு களத்துல முன்னெடுக்கணும். மக்கள் என்ன விரும்புறாங்க? விஜய் நிச்சயமா மதவாத சக்திகளோட கூட்டணி சேரக்கூடாது, ஊழல் சக்திகளோட கைகோர்க்க கூடாது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் தான் வந்து நான் பெருசா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றார். திமுக பாசிஸ்ட், சரி, அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு எதேச்ச அதிகாரம் மிக்க ஒரு கட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துது, அதுதான் வந்து விஜயோட பார்வை. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்ப இந்த பக்கம் பாஜக இருக்கு, மதவாத சக்தி. மதவாதன்றது முன்னையாவது கொஞ்சம் மறைச்சு பேசினாங்க.
இப்போ நேரடியா 100% வந்து நேரடியாவே பேசுறாங்க. எனக்கு இந்துக்கள் போதும், வேற மதங்கள் தேவையில்லை, எனக்கு இந்துக்கள் ஓட்டு, இந்து கடவுள்கள், இவங்களை வச்சே நான் வந்து இந்துக்களை கிட்ட இருந்து நான் வாக்குகள் வாங்கிப்பேன், இவங்களை வந்து டோட்டலா நாங்க மற்ற கட்சியில இருந்து பிரிச்சு எடுத்து நாங்க கைவசம் வச்சுப்போம் அப்படின்னு பாஜக வெளிப்படையா பேசுது. முருகன் மாநாடு நடத்துது. அந்த கட்சியோட இவர் கூட்டணி வைப்பாரா அல்லது அவர்கள் ஆதரவோட செயல்படுவாரா? இந்த பக்கம் பார்த்தா ஊழலுக்காக சிறைக்கு போய் தண்டனை அனுபவித்த உலகின் ஒரே முதலமைச்சர் அப்படிங்கிற பெருமையோட இருக்கிற ஒரு கட்சி எதுன்னா இந்த அதிமுக. இந்த அதிமுக தான் வந்து விஜய வந்து வா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஒரு படத்துல வடிவேல ஒரு சின்ன பையன் வந்து கூப்பிடுவான் பாருங்க, அந்த மாதிரி வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அப்படி ஒரு கட்சிக்கு போனாருனாக்க, கூட்டணி வச்சாருன்னா அவருக்கு அதுல என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? ஒரு குறிப்பிட்ட அளவு எம்எல்ஏக்களோ ஒரு துணை முதல்வர் பதவியும் தரேன்னு சொல்றாங்க. இதுதான் அவருக்கு முன்னாடி இருக்கிற டீல். இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு அந்த கட்சியோட போயிட்டாருன்னா விஜய் வந்து களத்துல முழுசா வராமையே முடங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆரம்பமே வந்து ஒரு ஆதாயத்துக்காக ஊழல் கட்சியோட கூட்டணி சேர்ந்தார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் வந்து அவருக்கு வரும். ஸோ இந்த இரண்டிலிருந்தும் தப்பிக்கணும்னு சொன்னா அவர் தனியா நிற்கணும். தனியாக 234 தொகுதியிலையும் களமிறங்கணும். அல்லது அவர் தலைமையில வந்து கூட்டணி அமையணும். அது கூட வந்து சரியா வராது. ஒரு தனித்த கட்சியா தனித்துவம் மிக்க ஒரு தலைவரா வந்து தன்னை காட்டிக்கணும்னு சொன்னா விஜய் முழுக்க முழுக்க தனியா இந்த தேர்தலில் நின்று தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத வந்து காட்டணும். அவர் நம்புறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சு நம்ம முதல்வராயிடுவோம் அப்படிங்கிற ஒரு துணியில தான் அவருடைய பேச்சு இருக்கு. குறிப்பா அவரது கட்சி நிர்வாகிகளுடைய பேச்சு அப்படிதான் இருக்கு. அவர் உண்மையிலேயே நம்பிக்கையோட அதை பேசுறாரா அல்லது அரசியல் இதெல்லாம் சகஜமா பண்ற மாதிரி நினைச்சு பேசுறாரா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த தேர்தலில் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த தனித்துவத்தை வந்து இந்த தேர்தலில் அவர் காமிச்சாருன்னா அடுத்த தேர்தலில் வந்து அவர் ஒரு சக்தியா நிற்பார், ஒரு பெரிய சக்தியா நிற்பாரு. அப்போ அவரோடு வந்து கூட்டணி வச்சுக்கிறதுக்காக வந்து மற்ற கட்சிகள், திமுக அதிமுக வராதுன்னு வச்சுக்கோங்க, மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து ஓடிடுவாங்க. அப்போ அவரு தேர்டு பிக்கஸ்ட் ஃபோர்ஸா நிற்பார். இந்த பக்கம் திமுக அதிமுக விஜய் கட்சி அப்படி நிற்கும் போது விஜய் கட்சியோட இன்னும் 4 கட்சி கூட்டணி செஞ்சுன்னா அவருக்கான அப்போ வாய்ப்புங்கிறது அப்போ வந்து ஓரளவுக்கு சாத்தியம் இருக்கு. எப்போ 2031. ஸோ அது வரைக்கும் வந்து விஜய் தாக்கு பிடிக்கணும் களத்துல. அதுதான் விஜய் முன்ன இருக்கிற சவால். இந்த சவாலை வந்து அவர் எப்படி சந்திச்சு வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறத நம்ம களத்துல பார்க்கத்தான் போறோம்.